சார் இப்போ வெங்கட்ராமன் அவருக்கு தெரியாதுங்களா? இப்போ பைபாஸ் பண்ணி நம்மளை கொண்டு வராங்க, இவங்களுடைய சுயநலத்துக்காக நம்மளை கொண்டு வராங்க. டிபார்ட்மெண்ட் இவ்வளவு பேரை நம்மளை வந்து எதிரி போல பாக்குறதுக்காகவும் நம்மள ஒரு விரசமா நினைக்கிறதாகவும் இருக்கு. நாம இதுல எத்தனை நாள் இருந்த முடியும்? யூபிஎஸ்சி இருக்கு, கோர்ட் இருக்கு, அங்கிருந்து என்ன வெர்டிக்ட் வருதோ அதுதானன்ற மாதிரி இவரு வெங்கட்ராமன் யோசிக்கலையா? அவருக்கும் போதைங்க. இல்ல நான் போதைன்னு சொல்றதுனால ஏதாவது தப்பா எடுத்துக்க போறீங்க. பதவிங்கிறது ஒரு போதை. வர வாய்ப்பை ஏன் தட்டி கழிக்கணும்? இல்ல பதவி, பவர், அது அந்த 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 பவர் இருக்கு பாத்தீங்களா, ஒருவேளை ஒரு மிகப்பெரிய போதை. அது வெங்கட்ராமன் சார் ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்டாருன்னா, ஓ நீங்களும் அவங்க எல்லாம் சொல்லி இவரும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருவாருன்ற மாதிரி அந்த காரணமா வேணா இருக்கலாம். ரெண்டாவது அவர் என்ன நினைக்கலாம், நம்ம போவோம் நாளைக்கு ஒரு கோர்ட்லயோ வீட்லயோ வந்து அப்பா கிளம்பு காத்து வரட்டும்னு சொல்லிட்டா கோர்ட்டு சொல்லிச்சு அப்படின்னு நம்ம போயிடுவோம். இவங்க கிட்டயும் நல்ல பேர் வாங்கின மாதிரி இருக்கும். கோர்ட்டு சொன்னா நான் என்னங்க பண்ண முடியும், கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு சொல்லி, அதாவது நம்ம சேஃப் கேம் அப்படி அவர் ஒரு நிலையை எடுக்கலாம். ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையில வந்து அந்த அழுத்தங்கள் வந்து எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து இது வந்து இப்போ வந்து இதுதான் பிரச்சனை.